ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவர்காசி பண்ணி கலர் டேப்லெட். ஒரு குழந்தைய அவங்க ரெண்டு அப்பா அம்மாவும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனாங்க. அங்கே நர்ஸெல்லாம் பார்த்து கேட்டாங்க, என்னாச்சுங்கன்னு. இதில் குழந்தை பெரியவங்க சாப்பிட்ற மாத்திரை எடுத்து சாப்பிட்டா சாக்லேட் நினச்சி அப்படின்னு சொன்னாங்க. உடனே டாக்டரை பாருங்கன்னு சொன்னோன்னே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்களாம். அங்கே கூப்பிட்டு போனோன்னே டாக்டர் கேட்டாங்களாம், என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, குழந்தை பெரியவங்க சாப்பிட்ற மாத்திரையை சாப்பிட்டா இவர் நெஞ்சு வலிக்காக டேப்லெட் சாப்பிடுவார் கலராக. அது சாக்லேட்னு நினச்சி 2-3 எடுத்து போட்டா வாயிலே சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமாட்டி அவங்க சரிம்மா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு அவங்க அட்மிட் பண்ணாங்களாம். அங்கே போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் எல்லாத்தையும் மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய சரியே ஆகலையாம். பெரிய டாக்டர் வந்தாராம். அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். இல்லை, பெரியவங்க 30-40 வயசு ஆகிற மாத்திரை எடுத்து முழுங்கிட்டா சாக்லேட்னு நினச்சி 2-3 வாயிலையே போட்டு விட்டா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே வைக்கிறீங்க மாத்திரையான்னு கேட்டாங்க. நாங்கள் டேபிள் மேலே தான் வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் அவளுக்கு எட்டாவது மாதிரி வச்சா தானே அவள் சாப்பிடாம இருப்பா. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது உயிர் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டு அவர் மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சரியாக்கிட்டாராம். இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே இப்போ வர மாத்திரைலாம் பார்த்திங்கன்னா கலராக வருது. அது குழந்தைங்களுக்கே தெரியாமல் எடுத்து சாக்லேட் மாதிரி வாயில் போட்டுடுறாங்க. அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்துனா யார் பதில் சொல்வார்? அதனால் நீங்கள் மெடிக்கல் சாப்பிட வாங்கும்போது ஒரு கவர் கொடுக்குறாங்களே, அதை அதிலேயே வச்சு எங்கேயாவது அவங்களுக்கு எட்டாவது இடத்துல வைக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்குங்க. பாய்.